மனசாட்சிடா நேத்து சால்ட்டு என்னமா அடிச்சுக்கிறாங்க டேய். பின்சால்ட்டு ஆர்சிபி பையா டேய் வேற லெவல் அடிடா. 140 ரன் 61 பால். சரி கிரிக்கெட்டை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல்லாக சினிமா, அது காமெடி, ஃபன்னி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஷார்ட்ஸ், ஃபன்னியஸ்ட் கிரீஞ்ச் ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறேன். இந்த மேட்சை மிஸ் பண்ணவெல்லாம் ஒரு சைலண்ட் ப்ரேயராக இருக்கும், இருந்துக்கோங்கடா. நானும் மிஸ் பண்ணிட்டேன். இங்கிலாண்டில் நடக்குது. பெரும்பாலும் இங்கிலாண்டில் பகல் போது நமக்கு நைட்டு தான், இங்கே இந்தியாவில் மார்னிங் போது அங்கே நைட்டு வரும். ஆர்சிபி நம்ம பையன் இந்த வருஷம் கப் அடித்ததுக்கு ஒரு முக்கியமான பிளேயர் ஃபில் சால்ட். தலைவனும் விராட் கோலி ஓப்பனிங் பண்ண பேரு பட்லர் நேற்று அவனும் 30 பாலுக்கு 83. கேப்டன்சி ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்லேருந்து கேப்டன்சி ப்ரெஷர்லேருந்து வெளில வந்து ஒரு புது பட்லராக நேற்று பார்த்தோம். நம்ம கேப்டன்சியில் இருக்கும்போது தான் இங்கிலாந்துக்கு சரியே இல்லை டைமிங். அவன் கேப்டன்சியாக இருக்கும்போதெல்லாம் ரொம்ப தோத்துக்குன்னு இருந்தது இங்கிலாந்து. அதனால் கேப்டன்சி பதவியிலேருந்து விலகிட்டான். ஹாரி புரூக் இத்தனைக்கும் அவனோட ஹோம் கிரவுண்டு வேறு, சால்ட்டோட ஹோம் கிரவுண்டு மான்செஸ்டரு. போட்டு பொல வந்துட்டா. ரபாடாவெல்லாம் கீஸ் தான். 2 நோ பால் 6. அப்பா என்னமா இருந்துங்க ஹைலைட்ஸ் பார்த்து. T20 ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரிக்கெட், வேர்ல்டு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலே 301 ரன்னு. 301 ரன்னு. நம்மளே 297 தான் அடித்தோம் நம்ம பங்களாதேஷ் கூட. அதில் சஞ்சு சாம்சன் செஞ்சுரி போட்டான். சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா 4 பேருமே நல்லா விளாட்னாங்க அந்த மேட்ச்சில். அதில் கூட 297 தான் நம்ம இந்தியா அடித்தோம். அவனுங்க 304 ஃபார் 2 வந்துட்டானுங்க 300 போடு. என்ன மேட்ச்சு. ஆனால் அபார வெற்றி. ஆனால் நேற்று கிரிக்கெட்டை பற்றி ரொம்ப நாள் பேச்சு, இந்த டாபிக் பேசி ஆகணும். மேட்ச்சு சரியான மேட்ச்சுங்க நேற்று. ஆனால் மனசாச்சு வேற லெவலு. ஒதுட்டான் எல்லாமே. ஸ்லாட் பாலில் போட்டு வச்சு அடிக்கிறான். மேலே ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, டாப் சைடு, லெஃப்ட், ரைட்டு, ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டு, புல் ஆஃப், லாங் பேக், எப்படி அடிக்கிறான். ஸ்ட்ரெயிட் ஷாட் தான், அந்த ஸ்விங்கிங் ஷாட், லாஃப்டட் ஷாட் தான். சும்மா வச்சு அடிச்சான். எப்பா செம பவருங்க. பா விராட் கோலி கிட்டது ட்ரைனிங் எடுத்துக்கிறான். நம்ம தலைவன் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறான் பையன். ஆர்சிபியில் இருக்கும்போது அதான் போட்டு வச்சு செஞ்சுட்டான். தலைவன் வேறு இங்கிலாண்டில் தான் இருக்கிறாரு, இப்போ லண்டனில் தான். இந்த லண்டன் ஸ்பிரிட் ஒரு இங்கிலாண்டில் ஒரு கண்ட்ரி கிளப் கிரிக்கெட் மேட்ச்சில் விராட் கோலி போய் பார்த்துருக்கிறாரு. அது ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆச்சு. அதான் தலைவன் அங்கே தான் செட்டில்டு. அவ்வளோதான், இந்தியாவிலலாம் வாழ மாட்டார் அவர். எல்லாம் லண்டன்லேயே சொந்த வீட்டெலாம் பார்த்து வச்சுட்டாரு போல். அங்கே சாதாரணமாக இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்கும். ஆனால் லண்டனில் ஒரு மாதிரி தனிமை வாழ்க்கையில் வாழ்கிறாரு. தன் குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. அவ்வளோதான். இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் 2027 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் வருது. அதில் ஒரு சம்பவத்தை பண்ணணும். 100 செஞ்சுரிஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஏஷியா கப் போயிட்டுருக்கு. நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு. நாளைக்கு எப்படி மேட்ச் நல்லா போகுதுன்னா அதை பற்றியும் பேசுவோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் பொழந்துட்டாங்க. மஸ்ட் வாட்ச் மேட்ச் பார்த்தே ஆகணும். நீங்கள் போய் பாருங்கள்.